வெல்கம் பேக். இது உங்கள் திரைசை சேனல். இந்த வீடியோ நம்ம அட்மன் எஸ்டிஆர் நடிக்க வரந்ததாக இருந்து கைவிடப்பட்ட படங்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக பார்க்க போகிற படம் கெட்டவன். இந்த படத்தை 2007 ஸ்டார்ட் பண்ணி 27 நாள் வரை ஷூட் பண்ணி இந்த படம் ட்ராப் ஆகிருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் ஜிடி நந்து, மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தில் என்ன பிரச்சனைனா டேரக்டருக்கும் எஸ்டிஆருக்கும் கிரியேட்டிவ் இஷ்யூனால மூவி ட்ராப் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் வாலிபன். இந்த படம் வல்லவன் படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சுட்டு ரெண்டாவதாக டைரக்ட் பண்ணி மெயின் லீடாக நடிக்கிறதா இருந்து அறிவிப்பு வந்துருந்துச்சு 2012. இந்த படம் அப்போவே ரொம்ப பெரிய பட்ஜெட்னாலையும் இந்த படத்தையும் ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த படத்துலேருந்து ஒரே ஒரு சாங் மட்டும் வந்துச்சு, ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. நான் உன்ன லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு நானும் உன்ன கேட்க மாட்டேன். ஏன்னா நீயும் லவ் பண்ணு சொன்னா நானும் தான் தாங்க மாட்டேன். ஏன்னா நீயும் லவ் பண்ணு சொன்னா நானும் தான் தாங்க மாட்டேன். நீ என்ன கட்டிப்பியா, என் பிள்ளைய பெற்றுப்பியா அப்படின்னு நானும் உன்னை கேட்க மாட்டேன். ஏன்னா நீயும் பெற்றுக்க மாட்டேன்னு சொன்னா நான் தாங்க மாட்டேன், நான் தாங்க மாட்டேன். மூணாவதாக பார்க்க போகிற படம் தான் ஏசி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது எஸ்.ஜே. சூர்யா. வல்லவன் டைம்லேயே இந்த படத்தை பேரலாக ஸ்டார்ட் பண்ணுறதாக அப்போ செய்தி போயிட்டு இருந்துச்சு. அப்போவே இந்த படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாமே ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்தில் மெயின் ஃபீமேல் லீடாக நடிக்கிறது அசீம். இந்த படம் இதனால் ட்ராப் ஆனிச்சுன்னு இப்போ வர யாருக்கும் தெரியாது. நாலாவதாக பார்க்க போகிற படம் தான் கான். செல்வராகவன் இயக்க சிம்பு நடிக்க இருந்ததாக இருந்த படம் தான் இது. சில காரணங்களால் கைவிடப்பட்டதாக சொல்கிறாங்க. அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் வேட்டை மன்னன். இது நெல்சன் டைரக்ட் பண்ணுற படம். 2016-15 காலகட்டத்தில் இந்த படத்தை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையும் இந்த படத்துக்கு ரெடியாக இருக்குது. பட் செகண்ட் ஆஃப்க்கு படத்தோட பட்ஜெட் இல்லாதனால அப்படியே ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த 5 மூவியில் எந்த மூவி வந்திருந்தால் பெஸ்ட்டாக இருந்திருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சினிமா அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள திரைசை சேனலை ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.